வெல்கம் டு வே டு கோ. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்திய விளையாட்டு வீரர்கள் வந்து அவங்கள பத்தி அவங்களாவே நூல் எழுதியிருப்பாங்க. அத வந்து சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல்ல வரும். ஸ்ட்ராட்டஜிக்கலா எஸ்எஸ்சி அந்த மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல டிஎன்பிசி அது போல தேர்வா இருக்கட்டும். அதுல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆர்பி கூட எல்லாம் இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இத நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கபில் தேவ் இவர் வந்து கிரிக்கெட்டரு. இதயத்திலிருந்து நேராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை நூல் எழுதியிருக்காரு. அடுத்துல வந்து சுனில் கவாஸ்கர், இவர் வந்து கிரிக்கெட்டர் தான். சன்னி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை வரலாற சுயசரிதை எழுதியிருக்காரு. அதுக்கடுத்தது டெண்டுல்கர், எனது வழியில் விளையாடுதல். டெண்டுல்கர் எப்பவுமே அவர் வழியில் தான் விளையாடுவாரு. வந்தாரு, அடிப்பாரு, வின் பண்ண வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால அவர் வழியில் அவர் விளையாடுவாரு. அதனால எனது வழியில் விளையாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காரு. விஸ்வநாதன், இவர் வந்து மைண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஏன்னா இது செஸ் விளையாடணும்னா நிறைய மைண்ட் யூஸ் பண்றது வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? அதனால மைண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவரோட கதையை அவரே சுயசரிதை எழுதியிருக்காரு. மேரி கோம் அப்படின்றவங்க வந்து உடைக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாற சுயசரிதை எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பிடி உஷா, தங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை எழுதியிருக்காங்க. இவங்க வந்து வேகமா ஓடக்கூடிய பெண்மணி, அதனால அவங்க தங்கப்பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காங்க. அனில் கும்ளே, இவர் வந்து பரந்த கோணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு சுயசரிதியா. இவர் வந்து கிரிக்கெட்டர். அடுத்தது வந்து யுவராஜ் சிங், இவர் எல்லாருக்குமே தெரியும், இவர் ஒரு பயங்கரமான கிரிக்கெட்டர்னு. எனது வாழ்க்கையின் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுயசரிதியா நூலா எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து சானியா மிர்சா, இவங்க வந்து டென்னிஸ் பிளேயரு. எஸ் அகைன்ஸ்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து சாய்னா தேவால், அவங்க வந்து வெற்றி பெற விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து மில்கா சிங், இவங்க வந்து எனது வாழ்க்கையின் பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு சுயசரிதை நூல் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து தீபா கர்மாக்கர், அவங்க வந்து சிறிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து பிஸ்வதீப் கோஷ், இவர் வந்து எம்எஸ்டி தோனியை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. எம்எஸ்டி த மேன் த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருக்காங்க. இவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதுக்கு அடுத்து வர வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம எல்லாருக்குமே எங்களை வீடியோவை பத்தி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.